அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். இப்போ நான் எனக்கு வாழ்வாதாரம் இல்லை. இப்போ நான் டைலர் தான். வந்தால் தைப்பேன், இல்லைன்னா கிடையாது. இறைவன் சேவையே பெரும் சேவையை நான் இருந்துருக்கிறேன். அப்புறமேட்டு 2 ஆலயம் செய்கிறேன். அதுக்கும் நான் எதுவும் பைசாலாம் வாங்கிறது கிடையாது. இப்போ நான் இந்த செல்லுக்கு கூட ரீசார்ஜ் பண்ண முடியாத நான் அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கிறேன். அப்படி தான் எனக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறேன். ஆனால் இறைவன் தொண்டை பெரிய தொண்டு செஞ்சுன்னுக்கிறேன். இப்போது நான் இறைவன் ஒன்று சொன்னார். நான் முதல் டிஃபன் கடை போட்டிருந்தேன். டிஃபன் கடை போடும்போது எல்லாருமே நிறைய பேர், அதுக்கு நிறைய பேர் போட்டி அந்த டிஃபன் கடைக்கு. அதனால் நான் அதை அப்பா நிப்பாட்ட சொல்லிட்டாரு. நிப்பாட்டிட்டு பூ வியாபாரம் பண்ண சொன்னார். அது பூ இதுவாக வாங்கின்னு விடிய காலில் நான் போனேன். ஒரு நாள் மழை டைம். இப்போது போனால் அங்கே ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயம், நான் போகிற இடத்துல ஒரு ஆலயம் இருந்தது. எங்கள் அப்பா ஆலயத்தையும் அப்புறம் இந்த நான் சேவை செய்கிற ஆலயத்தையும் நான் கும்பிட்டு போனால் அங்கே ஒரு ஆலயம் இருந்தது. அங்கே கும்பிடாத போனால் தப்பு இல்லையங்களா அப்படின்ட்டு நான் அம்மாவை, அவங்க பேர் கங்கை அம்மனா, அப்பா விநாயகர் இருந்தார், 2 பேர் இருந்தாங்க. அங்கே நான் கும்பிடணுன்னு போனபோது அந்த இடமே ஒரு மாதிரியான அசுத்தமான நிலையில் இருந்தது. அது பயங்கரமாக, அது பார்க்கும்போதே எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் ஆலயத்திலேயே இப்படி இருக்குது, எனக்கு கஷ்டமாக சாப்பாடு இல்லாத கஷ்டப்பட்டால் கூட எங்கள் அப்பா ஆலயம் அப்படி இருக்குதே அப்படின்னு எனக்கு அழாத குறை தான். எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் எனக்கு. அது எப்படின்னா நம்ம ரெடி பண்ணிடணும், எப்படின்னா ஒரு ஆலயத்தை சுத்தம் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் போராட்ட காலமாக இருந்தது. எனக்கு செஞ்சிடணும், அதை செய்யணும்னு எனக்கு அது எண்ணமெல்லாம் எங்கள் அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு எண்ணெல்லாம் இருந்தது. இன்னைய பொழுதுக்கு அது எனக்கு நிறைவேற்றி போய் அந்த ஆலயத்தில் சேவை செஞ்சு என் மனம் மகிழ்ந்து வந்தேன். நான் எனக்கு உணவு இல்லைன்னா கூட எங்கள் அப்பனுக்கு ஆலயங்கள் சுத்தமாக இருக்கணும். நான் அசுத்தப்பட்டால் கூட எங்கள் அப்பா ஆலயம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் எப்பவுமே. அதே மாதிரி தான் நினச்சின்னு இருக்கிறேன். இறைவன் தொண்டே பெரிய தொண்டுன்னு நான் வாழ்ந்துருக்கிறேன். எங்கள் அப்பா ஆலயம் இப்போ அந்த நான் முதல்ல இருந்ததும் நான் வேலை செஞ்சதும் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் பாருங்கள் எங்கள் அப்பா ஆலயம் எப்படி இருந்தது, நான் எப்படி ஆக்கி வச்சுருக்கேன். இதுதான் ஐயன் தொண்டே பெருந்தொண்டு. ஆலயங்கள் தொண்டு செய்கிறது தான் இறைவன் தொண்டுன்னு சொல்லுவாங்க. முதியோருக்கு தொண்டு பெருந்தொண்டு, மாற்றுத்திறனாளிகள் செய்யுறது அது பெருந்தொண்டு, விலங்குகளுக்கு செய்கிறது பெருந்தொண்டு. நம்ம நாட்டுப்பட்டும் இருக்கணும், இறைவன் பட்டும் இருக்கணும். நாட்டுக்கு கோசமும் நம்ம செய்யலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை சுத்தமாக இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி இறைவன் ஆலயம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம நல்லா செழிப்பாக இருக்க முடியும். ஒரு ஊரில் ஒரு ஆலயம் இருக்கிறது பெரிய விசேஷமான விஷயம். அந்த ஊரோட ஆலயமே அசுத்தப்பட்டு போய்ட்டு 1 மாதமாக நான் பார்க்குறேன். யானை க்ளீன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாருமே க்ளீன் பண்ணலை. அப்புறம் நான் போயிட்டு அதை க்ளீன் பண்ணி அந்த இடத்த, எங்கள் அப்பா ஆலயத்தை, அம்மா ஆலயத்தை சுத்தம் பண்ணி என்ன அசுத்தப்படுத்தின்னு நான் எனக்கு கையெழி இந்த இதெல்லாம் பாருங்கள், ஒரே அழுக்கு நிறையா இருக்குது. ஃபுல்லாகவே அழுக்காயிட்டேன் நான் பயங்கரமாக. சகதியும்னாலும் இருந்தாலும் எங்கள் அப்பா சுத்தமாக இருந்ததுன்னா அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் செய்வோம், அன்பே செய்வோம். இது பாருங்கள், ஆலயம் இது எப்படி இருக்கு பாருங்கள். இது பாருங்கள், அப்போ விநாயகர் பாருங்கள், விநாயகர் ஆலயம் பாருங்கள், குப்பை தொட்டி மாதிரி கிடக்கு.
குப்பை தொட்டி எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது. அப்போ பாருங்கள் எப்படி இருக்காது பாருங்கள். இடமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு பாரு இடம் கலீஜாக கிடக்கு. இந்த இடத்த க்ளீன் பண்ண வந்திருக்கேன் நான். கலீஜாக இருப்பார் இந்த இடம்லாம் பாருங்கள். அம்மா ஆடையாது அம்மா இது எப்படி இருக்காங்க பாருங்கள் அம்மாலாம். நான் க்ளீன் பண்ண வந்திருக்கேன். அன்பே சிவம் நல்லதே செய்வோம் நலமுடன் நிற்போம் சித்தராலயம் போவோம் இறைவனாலயம் போவோம். விநாயகராலையும் அம்மனாலையும் இதுதான் சேவைன்றது. இதுதான் வந்து ஆலய சேவை. எந்த பிரதிபலமும் இல்லாத செய்கிறது தான் இதுதான் சேவை. ஐயா ஆலயத்தை க்ளீன் பண்ண வந்திருக்காங்க. இதோட 10 கூட தண்ணி ஆயிடுச்சு ஊற்றிக்கிறேன்.
பேசிவோம். அங்கே வராது. பேசிவோம். இடம்லாம் எப்படி க்ளீன் ஆகிடுச்சு பாருங்க. க்ளீனாக இடம்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் அப்படியே.